நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டேங்க, எனக்கு வெயிட் குறையவே மாட்டேங்குது. இந்த தேவையில்லாத வெயிட் எதனால போடுது அப்படின்னா, முதல்ல உங்களோட உணவு முறை, உணவு பழக்க வழக்கம் தான். எனக்கு 1 மணி ஆயிடுச்சு நான் சாப்பிடணும், 2 மணி ஆயிடுச்சு நான் சாப்பிடணும்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் டைம் பார்த்து சாப்பிடக்கூடிய நபராக நீங்கள் இருந்தீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களது உடல் எடை குறையவே குறையாது. என்ன அவைலபிள் இருக்கோ அந்த அவைலபிள் இருக்கக்கூடிய ஃபுட்டை மனதார ஏற்றுக்கொண்டு சாப்பிடக்கூடிய ஒரு நபராக இருக்கணும். எனக்கு வெயிட்டை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க பகலில் தூங்கவே கூடாது, கம்பல்சரி தூங்கக்கூடாது, என்ன ஆனாலும் தூங்கக்கூடாது. இந்த டைம்குள்ளே நீ சாப்பிட்டே ஆகணும்னு அந்த டைம்குள்ளே சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. பசிச்சாதான் சாப்பிடணும், உங்கள் பாடி எப்போ சொல்லுதோ அப்போ தான் சாப்பிடணும். தாகம் எடுத்தால் தான் தண்ணி குடிக்கணும். எப்போதும் கவனம் புருவ மத்தியத்துக்குள்ளேயே இருக்கக்கூடிய அந்த தன்மை, இது எப்போது உங்களுக்கு தொடர்ச்சியாக இருக்கின்றதோ வெளியே பார்க்கறதுக்கு சூடு இல்லாமல் இருக்கும், ஆனால் சூடு இல்லாத சூடு உடம்பில் உற்பத்தி ஆகி கொண்டே இருக்கும். அந்த உஷ்ணம் என்ன பண்ணும் அப்படின்னா தேவையில்லாத கொழுப்புகளை கரைத்து விடும். இரவில் சிக்கன் மட்டன் சாப்பிடக்கூடிய பழக்கத்தை முற்றிலுமாக கைவிட்டு விட வேண்டும். லைட் ஃபுட்டு மட்டும்தான் நைட் எடுக்கணும். ஹெல்த்தியாக இருப்பீங்க, காற்றுல பறக்கிற ஃபீல் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். என்னோடய பேர் விஜயா. மகாவிஷ்ணு ஐயா அவங்கள ஃபஸ்ட்டு நான் யூடியூப்பில் தான் நான் அவங்களோட ஸ்பீச் கேட்டேன். அதுக்கப்புறம் நான் இங்கேருந்து வேலைக்கு போகிறதுக்கு ஒரு 3 மணி நேரம் ஆகும் ட்ராவல் பண்ணும்போது நான் ஐயாவோட ஸ்பீச் கேட்டு தான் போவேன், வரும்போது கேட்டுட்டு வருவேன். அது என்னை ஒரு ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இதை நான் அந்த வீடியோஸ் ஃபுல்லாக வேறு என் ஃப்ரெண்ட் சர்க்கிள் ரொம்ப ஆன்மீகத்தில் இந்த மாதிரி என்ன நினைக்கக்கூடிய இருப்பாங்க என் கூட. ஸோ அவங்களுக்கு மட்டும் அந்த யூடியூப் ஸ்பீச்செல்லாம் நான் அனுப்பி வைப்பேன் கேட்குறதுக்காக. அப்புறம் இன்னைய வரைக்கும் அன்னையிலேருந்து அவர் என்ன பயிற்சி சொல்லி கொடுத்தாரோ அதை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். குருநாதர்கள்லாம் என்றைக்கு எனக்கு அவர்கிட்ட தீட்சை வாங்குறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்களோ அன்றைக்கி கண்டிப்பாக நான் தீட்சை வாங்குவேன். ஐயா அவர்கள் இன்னும் நிறைய பேருக்கு நிறைய விஷயம் பண்ணி தரணும். உண்மையாகவே இந்த பயிற்சி எனக்கு ரொம்ப ரொம்ப வாழ்க்கையை மாற்றுறது தந்தது. நன்றி, வணக்கம். குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். ஆல்ரெடி நம்ம அனௌன்ஸ் பண்ண மாதிரி வருகின்ற டிசம்பர் 22, 2024 வருடம் பாண்டிச்சேரியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாள் பரம்பொருள் யோகம் நேரடி வகுப்பு அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ சென்னை மற்றும் பாண்டிச்சேரி மற்றும் அதை சார்ந்த பகுதியில் இருக்கிறவங்க நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நேரடி பரம்பொருள் யோகம் தீட்சை பெறணும்னு விருப்பப்படுறவங்க எல்லாருமே பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய இந்த பரம்பொருள் யோகம் ஒரு நாள் நேரடி வகுப்பில் கலந்து கொள்ளலாம். வாழ்க்கையில் அடுத்த கட்டம் போகணும், பொருளாதார மாற்றம் எனக்கு கிடைக்கணும், அதை கடந்த நிலையில் பார்த்தீங்கன்னா மன அமைதி நான் பெற வேண்டும், மன தெளிவு பெற வேண்டும், முக்திக்கான ஞான பாதையில் நான் அடுத்த கட்டம் பயணித்து செல்ல வேண்டும், இறைவனின் பரிபூரண அருளை பெற வேண்டும், இறை சக்தியை எனக்குள் நான் உணர வேண்டும், அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் நிலையை அடைய வேண்டும் என்று நினைப்பவர்களினுடைய அந்த வேண்டுகோளிற்கு இணங்க அதில் நீங்கள் அடுத்த கட்டம் செல்வதற்குண்டான ஒரு பாதையாகவும் இந்த பரம்பொருள் யோகம் இருக்க போகிறது. தாராளமாக இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இன்றைக்கி எந்த விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, உடல் எடையை குறைப்பது எப்படி. நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டேங்க, எனக்கு வெயிட்டு குறையவே மாட்டேங்குது, சாப்பிட்றேன், ஒரு சில நேரத்தில் சில டயட்டெல்லாம் எடுக்கிறேன், என்னால் என்ன நினச்சாலும் என்னால் வெயிட்டையே குறைக்க முடியலையே, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகளை பார்க்க முடிகிறது. இதுக்கு யோக பாதையின் வழியாக, யோக மார்க்கத்தின் வழியாக உங்களுக்கு ஒரு அற்புதமான டிப்ஸ் சொல்லலாம் என்று இருக்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் எத்தனையோ முயற்சிகள் நீங்கள் செய்திருந்தாலும் கூட வெயிட் உங்களுக்கு குறையலைனாலும் பரவாயில்ல, இப்போது நான் சொல்லக்கூடிய இந்த முறையை நீங்கள் தொடர்ச்சியாக ஃபாலோ செய்து கொண்டே வரும்போது நிச்சயமாக நினைத்து பார்க்க முடியாத மாற்றத்தை உடம்பை எப்பயுமே ஸ்லிம்மாக வச்சுக்கலாம். நிறைய பேர் கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா, எங்கெங்கேயோ போகிறீங்க, எவ்வளவோ ட்ராவல் பண்ணுறீங்க, நீங்களும் சாப்பிட்றீங்க, ஆனால் உங்களுக்கு மட்டும் எப்படி மகாவிஷ்ணு உடம்பு பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது, உங்களால் எப்படி மெயின்டைன் பண்ண முடியுதுன்னு கேட்குறீங்க. இதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. நான் என்ன ஃபாலோ பண்ணுறனோ அதை அப்படியே உங்களுக்கு சொல்கிறேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயமாக நீங்களும் பாசிட்டிவான ரிசல்ட்ஸை உங்களோட வாழ்க்கையில் நிச்சயமாக பெற முடியும். இந்த தேவையில்லாத வெயிட்டு எதனால் போடுது அப்படின்னா, முதல்ல உங்களோட உணவு முறை, உணவு பழக்க வழக்கம் தான். அந்த வகையில் பார்க்கும்போது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கணும், தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். வயிறு நிறைய சாப்பிட்ற பழக்கத்தை முதலில் விட வேண்டும். நான் என்ன சொல்கிறேன்னா, 3 வேளை சாப்பிடுங்க, தப்பு கிடையாது, ஆனால் டைம் பார்த்து சாப்பிடக்கூடாது. இப்போது எனக்கு 1 மணி ஆயிடுச்சு நான் சாப்பிட்ணும், 2 மணி ஆயிடுச்சு நான் சாப்பிட்ணுன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் டைம் பார்த்து சாப்பிடக்கூடிய நபராக நீங்கள் இருந்தீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களது உடல் எடை குறையவே குறையாது. ரெண்டாவது,
டேஸ்ட்டுக்கு பார்த்து பார்த்து சாப்பிட்ற ஆளாகவும் நீங்கள் இருக்கக்கூடாது. என்ன அவைலபிள் இருக்கோ அந்த அவைலபிள் இருக்கக்கூடிய ஃபுட்டை மனதார ஏற்றுக்கொண்டு சாப்பிடக்கூடிய ஒரு நபராக இருக்கணும். டேஸ்டான ஃபுட்டை தேடி தேடி போய் நீங்கள் சாப்பிடக்கூடிய ஆளாக இருந்தீங்கனாலும் கூட உங்களது உடல் எடை குறையாது. அப்போதைக்கு என்ன ஃபுட்டு அவைலபிள் இருக்கோ அந்த ஃபுட்டை வந்து சாப்பிடக்கூடிய அந்த மனநிலையை, அந்த பக்குவத்தை வந்து வளர்த்து கொள்ள வேண்டும். முதல்ல நீங்கள் எதை ஃபாலோ பண்ணணும்னா, டைமுக்கு சாப்பிடக்கூடாது. ரெண்டாவது, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்டியான ஃபுட்டை தான் சாப்பிடக்கூடாது. இது ரெண்டை மெயினாக ஃபாலோ பண்ணணும். மூணாவது மெயினான விஷயம் என்ன அப்படின்னா, பசிச்சா தான் சாப்பிடணும், டைம் பார்த்து சாப்பிடக்கூடாது. அது என்னங்க பசிச்சா தான் சாப்பிடணும்? இப்போ ஒரு எக்ஸாம்பிள், காலையில் எந்திரிச்சோடனே ஒரு சில பேருக்கு உடனே பசிக்கும், அப்போ சாப்பிட்லாம். ஒரு சில பேர் காலையில் எந்திரிச்சோடனே பசிக்காது, 10 மணிக்கு பசிக்குது, இல்லை ஒரு 10:30 மணிக்கு பசிக்குது அப்படின்னா 10-10:30 வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஒரு சில பேருக்கு 11 மணி வரைக்கும் பசிக்காது. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா 11 மணி வரைக்கும் வெயிட் பண்ணலாம், தப்பு இல்லை. ஆனால் 11:15க்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா அடுத்த 10 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் சாப்பிட்றணும். கான்செப்ட் என்னென்னா, பசித்து புசி என்கின்ற பழக்கத்தை வந்து நீங்கள் வந்து தொடர்ச்சியாக பின்பற்றி கொண்டே வர வேண்டும். 10:15க்கு இப்போ உங்களுக்கு பசிக்குது அப்படின்னா, இப்போ நீங்கள் 10:15 இருந்து 10:25க்குள்ளே சாப்பிட்றணும். 10:30 வரைக்கும் கூட போகக்கூடாது. ஏன் அப்படின்னா, சில ஆசிட்ஸ் வந்து சுரக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் அந்த சில ஆசிட்ஸ் சுரக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா வயிற்றில் வந்து அல்சர் பிரச்சனை வரும், குடல் புண் வந்து ஏற்படும். அதனால் பசித்து புசிப்பதில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் நீங்கள் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண வேண்டியது, பசிச்ச உடனே சாப்பிட்ணும், அடுத்த 10 நிமிஷத்தில் சாப்பிட்ணும், லேட் பண்ணி சாப்பிடக்கூடாது. இப்போ உங்களுக்கு ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 வேளை தான் பசிக்குதுன்னு வச்சுப்போம். காலையில் ஒரு 11 மணிக்கு பசிக்குது, அப்புறம் மத்தியானம் வந்து எல்லாரும் டைம் சொல்லுவாங்க, இந்த டைமுக்குள்ளே நீ சாப்பிட்டே ஆகணும்னு. அந்த டைமுக்குள்ளே சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. பசிச்சாதான் சாப்பிடணும். உங்கள் பாடி எப்போ சொல்லுதோ அப்போ தான் சாப்பிடணும். தாகம் எடுத்தால் தான் தண்ணி குடிக்கணும். இப்படி நீங்கள் பண்ணும்போது சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு வந்து பசிக்குதுன்னு வச்சுப்போம், 6:10க்குள்ளே சாப்பிட்றணும். மறுபடியும் நீங்கள் நைட்டு டின்னர் சாப்பிடணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இடையில உங்களுக்கு பிடிச்சதுன்னா அளவான ஸ்நாக்ஸ், ரொம்ப அதிகமான ஸ்நாக்ஸ் கிடையாது, அளவான ஸ்நாக்ஸு, அதுவும் சும்மா நொறுக்கு தீனி மாதிரி மட்டும் இல்லாமல் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ஏதாவது, இப்போ ஒரு பச்சைப்பயிறு, பாசிப்பயிறு, சுண்டல், இந்த மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் நீங்கள் சாப்பிடும்போது உங்களது இடை வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக குறையும். ஸோ முதல்ல ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி டைமுக்கு சாப்பிடாம பசித்து சாப்பிட்றீங்க. மெயினாக புரிந்து கொள்ள வேண்டியது, உங்கள் உடம்பு சூடில்லாத சூடில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அது என்னப்பா சூடில்லாத சூடு அப்படின்னா, எப்போதும் உங்களது கவனம் புருவ மத்தியத்தில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் யோக பாதையின் வழியாக நம்ம பரம்பொருள் யோகத்தை எப்படி செய்யணுன்றதை ரொம்ப வெளிப்படையாகவே நம்ம வந்து ஓப்பன் சோர்ஸில் யூடியூப்பில் வந்து வெளியிட்டுட்டோம். அதை லிங்க் கொடுக்க சொல்கிறேன், நீங்கள் அதில் போய் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து பரம்பொருள் யோகத்தை பண்ணணுன்றதை நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ தொடர்ச்சியாக நீங்கள் செய்து கொண்டே வரக்கூடிய தியான முறை, யோக முறை, அது மட்டும் இல்லாமல் எப்போதும் கவனம் புருவ மத்தியத்துக்குள்ளேயே இருக்கக்கூடிய அந்த தன்மை, இது எப்போது உங்களுக்குள் தொடர்ச்சியாக இருக்கின்றதோ அப்போ வந்து உங்களது உடம்பு வெளியே பார்க்குறதுக்கு சூடு இல்லாமல் இருக்கும், ஆனால் சூடு இல்லாத சூடு உடம்பில் உற்பத்தி ஆகி கொண்டே இருக்கும். அந்த உஷ்ணம் என்ன பண்ணும் அப்படின்னா, தேவையில்லாத கொழுப்புகளை கரைத்து விடும், தேவையில்லாத கொலஸ்ட்ராலை கரைச்சிரும், தேவையில்லாமல் வெயிட் போடுறதை வந்து குறைச்சிரும். ஸோ இதையும் நீங்கள் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணணும். யோக முறையும் அடிக்கடி பயிற்சி செய்வது, அடிக்கடி தியானம் செய்பவர்களுக்கு உடல் உஷ்ணம் என்பது ஏற்பட்டு தேவையில்லாத உடல் எடை போடாது. அதை தொடர்ந்த முறையில் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வெயிட்டை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க பகலில் தூங்கவே கூடாது, கம்பல்சரி தூங்கக்கூடாது, என்ன ஆனாலும் தூங்கக்கூடாது. ரொம்ப முடியல, ரொம்ப டயர்டாக இருக்குது, அன்னைக்கால என்னால் வந்து மேனேஜே பண்ண முடியலன்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் பகலில் தூங்க வேண்டும். மற்றபடி பகலில் தூங்கக்கூடிய பழக்கத்தை வைக்கக்கூடாது. இப்போ ஒரு டின்னர் சாப்பிட போகிறேன் அப்படின்ற ஆசை இருக்கிறவங்க நிச்சயமாக 7லிருந்து 8 மணிக்குள்ள, மேக்ஸிமம் 8, மினிமம் 7 மணிக்குள்ளே, சைனீஸ் வந்து இதை வந்து ரொம்ப சரியாக வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ 7 மணிக்குள்ளே வந்து நீங்கள் வந்து ஃபுட்டு டின்னர் வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டிங்கன்னா 8-9க்குள்ளே செரிமானமாகிவிடும். ரொம்ப ஹெவியான ஃபுட்டை வந்து நைட்டு சாப்பிடக்கூடாது. சிக்கன் மட்டன் சுத்தமாக சாப்பிடக்கூடாதுன்ற மாதிரி நான் சொல்லியிருக்கேன். ஸோ நிறைய பேர் என்ன சொன்னாலும் வந்து சிக்கன் மட்டன் வந்து நீங்கள் சாப்பிட்றீங்க, சொல்கிறத வந்து கேட்க மாட்டீங்க. இரவில் சிக்கன் மட்டன் சாப்பிடக்கூடிய பழக்கத்தை முற்றிலுமாக கைவிட்டு விட வேண்டும். லைட் ஃபுட்டு மட்டும்தான் வந்து நைட் எடுக்கணும். முடிஞ்சால் ஃப்ரூட்ஸ் மாதிரி சாப்பிட்டுட்டு படுக்கலாம். அப்படி இல்லாட்டினா உடனே செரிமானம் ஆகக்கூடிய அந்த பொருட்களை நைட்டு 7 மணிக்குள்ளே மேக்ஸிமம் வந்து நீங்கள் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் 8-9க்குள்ளே செரிமானம் ஆனதுக்கப்புறம் 9-10க்குள்ளே தூங்குனீங்கன்னா உடலில் பிரச்சனைகள் வரவே வராது, வெயிட்டும் குறையும், ஹெல்த்தியாக இருப்பீங்க. காற்றுல பறக்கிற ஃபீல் வந்து நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த வகையில் இந்த யோக மார்க்கத்தில், இந்த யோக பாதையில் பயணம் செய்யும்போது நிச்சயமாக உடல் எடையை உங்களால் பெரிதும் குறைத்து ஒரு மிகப்பெரிய ரிசல்ட் உங்களை சார்ந்தவர்களுக்கு காட்டி அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிளாகவும் நீங்கள் திகழ முடியும். நன்றி, வணக்கம்.
கல்யாணங்களுக்கு போகும்போதோ இல்லை ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போதோ ஒரு குழப்பம் இருக்கும். சரி, நம்மளை கூப்பிட்டாங்க, இவங்களுக்கு என்னடா நம்ம போய் கிஃப்ட் பண்ணலாம். நம்ம பரம்பொருள் ஃபவுண்டேஷனோட முக்கியமான சில வீடியோஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு ஒரு பென்ட்ரைவ்ல போட்டு புதுசாக திருமணம் ஆகக்கூடிய அந்த தம்பதிகளுக்கு கொடுக்கலாம். என் வீடியோவை தான் கொடுக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன். மெய்ஞானம் சம்பந்தமான சில விஷயங்கள் யார் மிக சரியாக பேசுகிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவர்களுடைய வீடியோவை காப்பி பண்ணி கொண்டு போய் கொடுங்க. இதுதான் அவர்களுக்கு உண்மையான பொக்கிஷம், உண்மையான ட்ரெஷர். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இது நாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு க்ரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டு இருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும். புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழிநடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டெஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குரு கடாட்சம்.